வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ்எல் கேட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பல விஷயங்களை போட்டிருக்கேன். மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும், அறிவியல் உண்மைகள் மக்கள் மனசில் போய் சேரணும், பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் தான் இந்த சேனலை முதல்ல ஆரம்பித்தேன். இந்த சேனலில் பல வீடியோக்கள் இருக்குது. கேட்ட கேள்விகளே நிறைய பேர் மறுபடியும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தயவு செய்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி பாருங்கள். வீடியோக்களில் பல பதிவுகள், பல உண்மைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். இந்த உண்மைகளை சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய மூட நம்பிக்கைகள் ஒழியணும். இந்த பழைய சமுதாயத்தில் பல மூட நம்பிக்கைகள் போய் புதிய அறிவியல் நம்பிக்கைகள் வரணும். இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷம் கழிச்சு இந்த வீடியோக்களை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் அப்போ பொய்யா கூட தெரியலாம். ஏன்னா அறிவியல் உண்மைகள்ன்றது கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் பல பேர் நான் எங்கே இருக்கேன், என்னுடைய ப்ராக்டிஸ் எங்கே இருக்குது, டைமிங்ஸ் என்ன இருக்குன்ற கேள்வியை மறுபடியும் கேட்குறீங்க. தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எல்லா எபிசோட்லையுமே என்னோட அறிமுகம் இருக்குது. என்னுடைய கிளினிக் எங்கே இருக்குன்ற அட்ரஸை ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். முடிஞ்சவங்க நேரில் வந்து பாருங்கள். முடியாதவங்க இந்த வீடியோ எபிசோடில் முடிஞ்ச வரையும் கற்றுக்குங்க. உலகம் பூரா இருந்து பல மக்கள் ஆக்சுவலாக அழைக்கிறாங்க சந்தேகங்களை கேட்க. தயவு செய்து சந்தேகங்கள் மட்டும் நான் கேட்டு தெளிவு பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரமின்மை காரணமாக முடியறதில்ல. வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் உண்மைகளையும் சில கூற்றைகளையும் கற்றுக்குங்க. மிக்க நன்றி. இன்றைக்கி எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எபிசோடுக்கு வச்சிருக்க பேர் உணவு மாயை 2ஆம் பாகம். ஏன் உணவு மாயை அப்படின்னு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்களை பல ரூபத்தில் மறுபடியும் கேள்விகளாக பல பேர் தொடுத்துட்டே இருக்காங்க. இந்த கேள்விகளோட சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசில் பதிஞ்சிருக்க சில பழைய உண்மைகள், இந்த மாயைகள் மக்கள் மனசில் போகவே மாட்டுது. ஒரு உதாரணத்துக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மிக தூய்மையான இயற்கை உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இளநீ தான். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும், வயிற்றுப்போக்கு இருந்தாலும், தாகமாக இருந்தாலோ, காய்ச்சல் இருந்தாலோ, எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் நீங்கள் விரும்பி அருந்தி ருசித்து குடிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா இந்த இளநீ தான். இளநீன்றதில் எந்த கலரும் இல்லை, செவ்வில நிறம் ஒன்று தான், நார்மலாக இருக்க இந்த இளநியும் ஒன்று தான். இந்த இளநீ நீங்கள் குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. புரத சத்து இருக்குது, உப்பு சத்து இருக்குது, சர்க்கரை சத்து இருக்குது. தூய்மையானது, விலை குறைவானது, நம்மளுடைய பாரம்பரிய உணவு. கடவுள் நமக்கே அள்ளி கொடுத்த இந்த இளநியை என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. தயவுசெய்து மேற்கொண்டு இந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் இந்த எபிசோடில் முடிச்சிருவோம். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். இளநியை பற்றி நான் சர்டிஃபிகேட் கொடுக்க அவசியம் இல்லை. கடவுள் இருக்கார், இயற்கை இருக்குது, சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தூய்மையான உணவு. 2வது விஷயம் வாழைப்பழம். நம்மளுடைய முக்கணிகளில் வாழை ஒரு முக்கியமான ஒரு கனி. ஏன் இந்த வாழை ஒரு முக்கியமான கனின்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து மிகுந்த இந்த வாழை 2 விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று, மலம் கழிக்கும்போது கடுமையாக ஆகாமல் தடுக்கிறது ஒன்று. 2வது, உடம்பில் சர்க்கரை அளவு குறையிறப்போ, பசி அதிகமாக இருக்க சமயத்தில் உடனுக்குடன் உங்கள் உடம்புக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த வாழைப்பழம் தான். நீங்கள் விம்பிள்டன் டென்னிஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் நடுவில் பிரேக் சமயத்தில் அழகாக போய் வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வாழைப்பழம் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி உடனே கொடுக்கும். இந்த வாழையில் எந்த வாழை கொடுக்கலாம்? பச்சை வாழைப்பழம் கொடுக்கலாமா, செவ்வாழை கொடுக்கலாமா, மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கலாமா, நேந்திரம்பழம் கொடுக்கலாமான்னு பல தடவை பெற்றோர்கள் என்கிட்ட கேட்பாங்க. எல்லார்ட்டையும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் பாக்கெட் எவ்வளோ பெருசு இருக்கோ அதை பொறுத்து மலை வாழைப்பழம் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சாதாரண மண்ணில் விளையக்கூடிய வாழையும் சிறந்த வாழையே. வாழையடி வாழையாக நம்மளோட சமுதாயத்தில் பல காலமாக இருக்கக்கூடிய முக்கணிகளில் ஒன்று இந்த வாழைப்பழம். இதை மறந்துடாதீங்க. மிகுந்த சத்து மற்றும் இரும்பு மற்றும் பொட்டாசியம், நார் சத்து மிகுந்த இந்த உணவு விலை மலிவானது. குழந்தைகளோட செரிமானத்துக்கு ரொம்ப உகந்தது இந்த வாழைப்பழம். இதை பற்றியும் இன்னையோட பேச்சை முடிச்சிருவோம், பேச வேண்டாம். 3வது விஷயம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பால். மாட்டுப்பால்னு மாற்றி எல்லா எபிசோட்லையும் எல்லா தடவையும் கேள்வி கேட்குறீங்க. இந்த மாட்டுப்பால் மாடுகளுக்கு மட்டும்தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதத்துக்குள்ளார தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அறிவியல் உண்மை. 1. 2வது விஷயம், 6 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு உணவில் மாட்டுப்பாலை கலந்து கொடுக்கலாம் 9 மாதத்துக்கு பிறகு. இந்த பாலை எது கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு செரிமானத்துக்கு மட்டுமல்லாமல் உணவுக்கு ருசியூட்டக்கூடிய, செரிமானத்திற்கு இலகுவான மற்றும் விலை மலிவான எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பால் தான் பசும்பால், அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த பாலாக வேணால் இருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒன்று முக்கியமாக மறந்துடுறோம். ஆவின் பால்னு சொல்கிறோம். தமிழில் அப்படின்ற வார்த்தை பசுவை குறிக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. இதை பெற்றோர்கள்ட்ட நான் சொல்லி சலிச்சு போயிட்டேன். ஆவின் பால் என்பது தான் பசுவின் பால்.
இப்போ ஏன் டாக்டர் எல்லா பேக்கெட்டையும் விட்டுட்டு இந்த பேக்கெட்டை மட்டும் கையில் வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த கலருக்காக தான். இந்த நிறத்தில் பார்த்தீங்கன்னா 6% கொழுப்பு சத்து இருக்குது. 5 வயதுகளுக்கு கம்மியாக இருக்க குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த பாலை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இதில் இருக்க இந்த கொழுப்பு சத்தை நீர் கலக்காமல் தயவு செய்து ஒரு நாளைக்கு 400 ml அதிகப்படியாக கொடுக்காமல் இருக்கிறது மிக நல்லது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு செரிமான தொந்தரவு வராது மற்றும் உணவை மென்று உண்பார்கள், பாலை குடித்து வயிறை நிறைக்க மாட்டாங்க. என்கிட்ட வர்ற பாதி குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல்னு வர்றப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் குடிப்பாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி 3 பேக்கெட் குடிப்பாங்கன்றாங்க. உங்களுக்கே பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். பட் உண்மை இதுதான். இது அனுபவத்தில் நான் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி பால் குடிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மிக கடினமான ஆடு போன்ற சோளக்கருது போன்ற ஆசனவாயே கிழிந்து ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு மலம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கழிக்கிறாங்க. தயவு செய்து இது உங்கள் குழந்தை செஞ்சுட்டு இருந்தால் பழக்கத்தை மாற்றுங்க. எல்லாருமே இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, சார் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் டெய்லி பால் ஊற்றுறாரு சார், அவர் பாலை வாங்கக்கூடாதா? ஏன் சார் அதை வாங்கக்கூடாது? இது ஃப்ரெஷ் பால் அப்படின்றாங்க. சரி, அந்த ஃப்ரெஷ் பாலுக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? 2 விஷயம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேஷன் ஒன்று போடுறாங்க. இந்த ISO சர்டிஃபிகேஷனில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலுடைய தரம் என்பது தினமும் அறிவியல் சான்றுகளோடு தர பரிசோதனை செய்து மறுபடியும் இந்த பிளாஸ்டிக் பையில் அடைச்சு உங்கள் வீட்டுக்கு வீடு தேடி வருது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிர் சாதனம் இருக்கிறதுனால இதில் சீதோஷ்ண நிலையை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த பாலில் இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா இந்த பேக்கெட்டோட மேலே பாஸ்சுரைஸ்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த பாஸ்சுரைஸ் பாலில் என்னங்க சிறப்பம்சம்? பாஸ்டர் அப்படின்றவர் ஒரு டாக்டர், லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றது பல ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு உணவை வந்து கொதிநிலைக்கு மேல் எடுத்துக்கொண்டு போய் திடீரென்று குளிரூட்டினால் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அனைத்தும் உயிரிழக்கும் அப்படின்றத மிக அழகாக சொல்லியிருக்காரு. இந்த அறிவியல் சான்றை தான் அவர் பாஸ்சுரைசேஷன் அப்படின்னு தன்னுடைய அந்த முயற்சிக்கு ஒரு பேர் வச்சார். இது மாதிரி பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாம் அழிந்து போய் உங்கள் கையில் வரக்கூடிய பால் வந்து புரத சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து நிறைந்த ஒரு பால் அந்த பேக்கெட்டுக்குள்ளே வருது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் பாஸ்சுரைஸ்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி பண்ணாத ஒரு பாலில் அனிமல்ஸ், அதாவது மிருகங்கள்லேருந்து மனுஷங்களுக்கு வரக்கூடிய டிபி பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அது மட்டுமல்லாமல் அந்த பாலில் தினப்படியான அளவுகள் வந்து யாரும் வந்து சோதனை பண்ணுறது கிடையாது. அந்த மாடுகளுக்கு நோய் இருக்கான்னு தெரியாது, அந்த மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்கான்னு தெரியாது, மாடுகளுக்கு ஒழுங்காக உணவு போடுறாங்கன்னு தெரியாது, சுகாதார முறையில் பால் கறக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் பேக்கெட்டில் வரக்கூடிய பால் மற்ற பாலை விட சிறந்தது. அதுக்காக வீட்டில் வந்து ஊற்றுற பால் சிறந்தது இல்லைன்னு நான் சொல்லலை. தரமான பால் பண்ணைகளிலிருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பால் மிகச் சிறந்தது. ஆனால் பாஸ்டரைஸ் பண்ணியிருக்கான்னு மட்டும் ஒரு டைம் தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக தான் சொல்கிறேன். பால் பண்ணையில் வாங்குகிற பால், நல்ல பால் பண்ணைகள் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது. இது பாலை பற்றி. இதுக்கப்புறமா இதில் முக்கியமாக கடைசியாக இன்றைக்கி இந்த உணவு மாய 2ஆம் எபிசோடில் நான் பேசக்கூடிய விஷயம் வந்து பிரெட்டை பற்றி எல்லாரும் கேட்டோடனே மறுபடியும் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், சார் ப்ரௌன் பிரெட் கொடுக்கலாமா, ஒயிட் பிரெட் கொடுக்கலாமா, எந்த மாதிரியான பிரெட் கொடுக்கலாம் அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. ஒயிட் பிரெட் மைதால் தான் பண்ணியிருக்காங்க, சந்தேகம் இல்லை. கொஞ்சமான அளவு கோதுமை கலந்துருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ரௌன் பிரெட் நல்ல பிரெட்டாக கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய சப்பாத்தியோ இல்லை வந்து நீங்கள் செய்யக்கூடிய புல்காவோ போதுமானதாக இருக்கும். சப்பாத்தி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நார் சத்து மட்டும் இல்லாமல் புரத சத்தும் சேர்ந்து வர்றதுனால செரிமானமும் ஈஸியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிரெட் அப்படின்றது உணவோட ஒரு பகுதியாக இருக்கலாமே தவிர உணவோட ஒரே பகுதியாக இருக்கக்கூடாது. நான் இந்த துண்டுகளாக வச்சு காமிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் துணுக்காக உணவு கொடுக்குற சமயத்தில் இந்த மாதிரி உணவுகளை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு செரிமானம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மென்று தின்ன ஆசைப்படுவாங்க. உணவு மாயைகள்ன்ற இந்த தொடர் வந்து சிந்துபாத் கதை மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் காமனாக வீட்டில் சாதாரணமாக உண்ணக்கூடிய ஒரு உணவு எவ்வளோ சிறந்த உணவு அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கப்போ அது தெரியறதுன்றது தான் அறிவியல் உண்மையை தாண்டி மனுஷன் கண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உண்மை. தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. அறிவியல் உண்மைகளை யார் சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். மருத்துவர்கள் சொல்கிறாங்களா, படித்தவங்க சொல்கிறாங்க, அனுபவம் மிக்க சொல்கிறாங்களான்னு கேளுங்க. பழைய பஞ்சாங்கமாக இருக்காதீங்க, பாட்டி கதையை தொடர்ந்து பார்க்காதீங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பின்ன காலத்தில் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம எந்த விதத்திலும் நல்லது பண்ணுறது இல்லை. இந்த உணவு மாய எபிசோட நான் முக்கியமாக இனிமேல் ஒவ்வொரு வாரமும் பேசக்கூடியதுக்கான ஒரே காரணம் உங்களை தெளிவுபடுத்தணுன்ற அந்த ரீசனுக்காக மட்டும்தான். தொடர்ந்து SS Child Care சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவு மாயை பற்றி நிறைய பேசலாம், பல விஷயங்களை ஒன்றா கற்றுக்கலாம். மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோட் இன்னொரு விஷயத்தோட பேச மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.